மரணத்திற்கும் மறுபிறப்பிற்கும் இடையே உள்ள காலம் எவ்வளவு அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருந்தது. அதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்க சொல்லியிருக்கீங்க, ஆனா இன்னும் எங்களுக்கு தெளிவா வேணும், பதில் எங்களுக்கு நீங்க இன்னும் கரெக்டா சொல்லுங்க. அதாவது எவ்வளவு காலம் என்று நம்மால் கணிக்க முடியாததுங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னா, பிறப்பு இறப்பு, இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த வாழ்க்கை காலம்ங்கிறது இந்த ஃப்ரீக்குவன்சில, இந்த வேக்கிங் ஸ்டேட்ன்ற இந்த உலகம்ங்கிற இந்த ஃப்ரீக்குவன்சில நாம ஒரு டைம் ஜோன் வச்சிருக்கிறோம். இப்போ 24 ஹவர்ஸ், 365 டேஸ், 6 ஒரு சனம், ஒரு நாளிகை, ஒரு முகூர்த்தம், இது போல ஒரு காலம், ஒரு வருஷம்னு வச்சிருக்கிறது போதெல்லாம் இந்த வேக்கிங் ஸ்டேட்டான இந்த உலகத்துக்கு தான். உதாரணத்துக்கு இந்த பூலோகத்துக்கான இந்த டைம் வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம இறப்பு அப்படின்னு ஒண்ணு நடந்தும் போது, இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் போது, அது இந்த ஃப்ரீக்குவன்சில இருந்து வேற ஃப்ரீக்குவன்சிக்கு போக ஆரம்பிச்சிருது. அப்ப இந்த டைம் அங்க அப்ளிகபிளே ஆகாது. அப்புறம் எப்படி நம்ம திருப்பியும் இன்னொரு உடம்பு எடுக்கும்போது, இத வச்சு இதுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய வேற டைம் ஜோன நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், பித்ருக்கள்லாம் 1 வருடம் நடந்து பித்ருலோகத்துக்கு போவாங்க அப்படின்லாம் ஒரு கதை சொல்லப்படுது. அதாவது தேவர்கள்லாம் அவங்களுடைய கால அளவு வேற, ஒரு நாள் வேற, பிரம்மாவுடைய ஒரு நாள் வேலை, ஒரு நாள் காலம் வேறு, தேவர்களுடைய ஒரு நாள் கால அளவு வேறு, மனிதர்களுடைய ஒரு நாள் கால அளவுலாம் சொல்லப்படுது. சாஸ்திரத்துல அந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டு. பிராக்டிகலா சொல்லப்போனா, நாம் இறந்து அடுத்து மறு உடல் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த இடைவெளி எல்லோருக்கும் பொதுவானது அல்ல. அது தனிப்பட்ட ஒவ்வொரு ஜீவனை சார்ந்தது. அந்த ஜீவனுடைய மன அமைப்பு, அதனுடைய கர்மா, அதனுடைய வாசனையை சார்ந்து அது மிக விரைவாகவோ அல்லது மிக நீளமாகவோ நீண்ட நாட்கள் சொல்ல விட நீண்ட காலமாகவோ எடுத்துக்கொள்ளும். அது மீண்டும் வேறொரு உடலை எடுப்பதற்கு. அது வேறொரு உடல் என்பது எந்த உடலாகவும் இருக்கலாம், உடல் இல்லாமலும் பல காலம் இருக்கலாம். அது அனைத்தும் அதனுடைய செயல்களின் விளைவான சஞ்சித கர்மத்தை சார்ந்து இப்பொழுது செய்த இந்த ஆகாமிய இந்த உடம்புல செஞ்ச கர்மத்தை எல்லாம் சேர்த்து அதன் விளைவாகத்தான் அது மீண்டும் பிறக்கக்கூடிய காலம் தீர்மானிக்கப்படுகிறதே தவிர, அது எக்ஸாக்ட்டா டைம் ஜோன் நம்மளால விளக்க முடியாதுங்கிறத தெளிவுபடுத்திக்கிறேன். யாராலையும் சொல்ல முடியாது. எக்ஸாக்ட்டா சொல்லவே முடியவே முடியாது. அப்படி சொல்லக்கூடிய ஒரே ஆள்னா ஈஸ்வரன் மட்டும் தான் சொல்லணும். அதனால ஒண்ணு நம்மளுடைய ஆசையோடைய வேகம், நம்மளுடைய தேவையோட வேகம் ஜாஸ்தியா இருந்தா மீண்டும் உடனே ஒரு பிறப்பெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அத வேணா சொல்லலாம். அது உங்களுடைய ஆசை ரொம்ப தீவிரமா உடல் சார்ந்து, வேறு சார்ந்து இருக்குன்னா, நமக்கு ஆப்ஷனே இல்லாம டக்குனு இன்னொரு இதுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்ல, நம்ம ஏற்கனவே நெறைய விஷயங்கள அனுபவிக்க வேண்டியது இருக்குன்னா, வேற வேற ஃப்ரீக்வென்சில நம்ம இருந்து, வேற வேற சரீரத்துல அத அனுபவிச்சு மீண்டும் இந்த ஸ்தூல உடலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால ம இறப்புக்கும், மறுபிறப்பிற்கும் இடையே உள்ள கால அளவு நாம் நினைக்கக்கூடிய இந்த கால டைம் வச்சு கால்குலேட் பண்ண முடியாது. அது ஈச் இண்டிவிஜுவல் ஜீவன பொறுத்து மாறுபடும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லது.